ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நான் வந்துட்டு எப்போவுமே விளாண்டு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, யோசிச்சு பாருங்க என்ன பண்ண போகிறேன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டிங்ஸ் சொல்கிறேன். ஹெட்ஷாட் அடிக்க நான் ஹெச்யூடி அது உங்களோட கஸ்டம் ஹப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஷோ அண்ட் ஸ்கோப்பானும் இதை ஆன் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் ஏடபிள்யூஎம் சூப்பராக வரும். ஸோ எய்ம் ப்ரிசன் தயவு செஞ்சு இந்த ஃபுல் கண்ட்ரோலும் இந்த ப்ரிசன் ஆன் ஸ்கோப்பை வைக்காதீங்க. இந்த டிஃபால்ட் வைங்க, அதான் சூப்பராக இருக்கும். தேர்ட் என்னன்னா, இந்த ஒரு குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கன் அப்படியே ஹேக்கர் மாதிரி ஸ்வைப் பண்ணலாம். நீங்கள் அப்படியே பிசி பிளேயர் மாதிரி தெரியுங்க. நீங்கள் கூட என்னோடய கேம்லாம் அடுத்தடுத்த கேம்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி போட்ட கேம்லாம் ஒரு மாதிரி சூப்பராக ஸ்வைப் பண்ணுவேன். அது நான் இந்த ஒரு பட்டன் வச்சுனா பிசியான்னு தெரியாத அளவுக்கு ஸ்வைப் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக் ரீலோட் பட்டன். இதை வச்சு தான் வேகமாக ரீலோட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இது நமக்கு ஆனில் தேவையில்லை. இந்த பட்டன் எதுக்குன்னே தெரியல. ஸோ ஃப்ரீ கேமரா பட்டன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இந்த கேம் படி. ஸோ ஆட்டோ சுவிட்சுக்கோங்கன்னா தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஹெச்ஓடி டிப்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. வேணா ஆனில் வச்சுக்கோங்க. நான் ஆனில் வச்சுக்கோங்க. வேணா ஆனில் வச்சுக்கலாம். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டுத்தையும் வேணா ஆனில் வச்சுக்கலாம். வேணாட்டி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளோவால் எந்த மாதிரி வருதோ போட்டுக்கோங்க. ஸ்மார்ட் த்ரோனா ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் தானாக விழுவும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிங்கிள் ஷாட்டு அப்படி இல்லாட்டி நீங்களாக இது பண்ணால் தான் விழுவுனா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ பெர்மனன்ட் க்ளோவல் பட்டன் வைக்காதீங்க. ரன் மோடு ட்ராகில் வைங்க. மிக்ஸுடும் டேப்பும் வைக்காதீங்க. ட்ராகில் வச்சா தான் உங்களுக்கு சூப்பராக ஒரு இது செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் அப்படியே ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் உங்கள் இஷ்டம்னு. இது வந்துட்டு நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு இந்த ஒரு கிராஸ்ஹேர் டைப் பார்த்திங்கன்னா கிளாசிக்கு நியூனா என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அடிக்கிற ஹெட்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஆனில் வச்சுக்கோங்க. இது ஆனில் வச்சா இது எவ்வளோன்னு காட்டும். கொஞ்சம் பவர் இதாகும். அதுக்குன்னா வேணால் ஆனில் வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுருவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கிளாசிக்கில் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நியூ ஸ்கோப் இதாகாது, எனக்கு பிடிக்காது. ஆடுறதும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக சென்சிட்டிவிட்டின்னு அழிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையுமே. ஸோ சென்சிட்டிவிட்டி நீங்கள் இப்போ பாருங்க. இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். கைஸ் பார்த்துக்கோங்க. 200 வச்சுட்டேன்னா இதோ இங்கே ஐடிக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த ரீசெட் ஆல் சென்சிட்டிவிட்டி செட்டிங் டிஃபால்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியலையா? சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேமரா ரொட்டேஷன் பக்கத்தில் கீழே இருக்குது பாருங்க. இதோ இங்கே வச்சுருக்கேன்னா தெரியும். இந்த இடத்துல தான் இந்த ரீசெட் பண்ணிங்கன்னா போதும். இது நீங்கள் 3-5 வாட்டி ரீசெட் பண்ணுங்க. இது ஹெட்ஷாட் சூப்பராக வரும். ஸோ ஆட்டோ பிக்கப் ஸ்பீடு ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எப்படி திரும்ப எந்த மட்டும் எப்படி திரும்ப பிசி மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை மேக்ஸில் வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஹை ரெஸ்ட்டில் வச்சுட்டு இதை ஷேடோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் அப்படியே பிசி செட்டிங் மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ரேட் பூஸ்ட் ஆன் வச்சுட்டு ஹை எஃப்பிஎஸ் ஹையில் வைங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸே இருக்கட்டும். ரொட்டேஷன் இல்லாட்டி உங்கள் இஷ்டம். இது வேணால் யார் வேணால் மாற்றிக்கலாம். நார்த் ஸ்க்ரீன்னா நமக்கு இது ஆகிற மாதிரி கைரோஸ்கோப் எஃபெக்ட் அபி. ஓகே, நான் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட் 11 வச்சுருக்கேன். ஏன்னா கேம் சவுண்டு கேட்டால் அப்புறம் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியாது. புஷ் அண்ட் டாக்
ஸோ இதையும் ஆனில் வச்சுக்கோங்க. புஷ் டு டாக்கு ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ பேலன்ஸ்லாம் நீங்கள் தொடவே வேணாம். டிவைஸ் பேக்ரவுண்ட் நீங்கள் எதுவுமே பண்ணுவாங்க. சவுண்டில் போய்ட்டு கேரக்டர் வாய்ஸு புஷ் டு டாக் ஆன் பண்ணி குரூப் கால் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்போ ரீப்ளேயில் ஆன் கொடுத்துக்கோங்க, லாபியில் ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ தான் வீடியோ இதாக இருக்கும். ஃப்ரீ ரெக்கார்டிங்ஸு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு தேவைப்படாது. இன்னும் நம்ம ஹெட்ஷாட் அடிச்சதெல்லாம் பார்க்கலாம். இங்கே கிராஃபிக் குவாலிட்டி ஹையில் வச்சுக்கோங்க. உங்களது என்ன ஃபோன் மார்க்கும் கமெண்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன இதெல்லாம் வந்துட்டு ஹை இதுக்கு அது பேர் என்ன, ஹை மொபைலுக்கு. ஃபஸ்ட் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே ஹை மொபைலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. இதுவுமே இதில் வந்துட்டு இது நீங்கள் கிளாசிக்கே வச்சுக்கோங்க. கிளாசிக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. ஆடியோ ஸ்டைலு ஆப்டிமேஷன் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக இதாக வரும். ஒரு வாட்டி நீங்கள் ரிப்போர்ட் போட்டு வருங்க. அப்போ தான். ஸோ இப்போ நான் ரெண்டாவது சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா லோ இதுக்கு பேர் என்ன, லோ மொபைலுக்கு இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் நான் சொன்ன செட்டிங் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இப்போ மாற்ற போகிறது இது மட்டும்தான். அப்போ சரி, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நீ இந்த ஃபோர் ஸ்டெப்பு கன் ஷூட்டு இந்த ஒரு வைப்ரேஷனை வைக்க மாட்டேங்கிற மண்டையான்னு கேட்பீங்க. வச்சோம்னா அப்புறம் உங்கள் ஃபோன் கண்ணா அப்படின்னு ஸ்டெக் ஆகும். ஆப்பன் அடிச்சுட்டு அவ்வளோதான், பின்னாடியே அடிப்பான். அவ்வளோதான் கைஸ். ஸோ வைக்கிறதுனா உங்கள் மொபைல் ஹை மொபைலாக இருந்தால் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் இதாகிடும், அப்புறம் ஸ்டெக் ஆகிடும். 2 இல்லை ஒரு 3 ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த 2 தேவைப்படாது. ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது இதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. லோ நான் சொன்னது இப்போ லோவுக்கு ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆனில் வச்சுக்கிட்டு இதை ஹையில் வச்சுருங்க. ஷேடோவை ஆனே பண்ணாதீங்க. ஷேடோ உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு லோ ஆனது கொஞ்சம் ஸ்டெக் ஆகும். இப்படி வேணும்னா ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி அதுவும் ஸ்டெக் ஆகக்கூடாதுன்னா இதை எடுத்து ஸ்மூத்தில் வச்சுட்டு இது பண்ணுவேன். ஸ்மூதே சூப்பராக தான் இருக்கும். இது என்னோடய ஃபோனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னாலும் வச்சுருக்கேன். அதுவும் முக்கியமாக இந்த ஒரு ஃப்ரேம் ரேட் பூஸ்ட்டை தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கு ஐயோ கொள்ளாது. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் பூஸ்ட்டை இந்த மாதிரி ஹை குவாலிட்டி உள்ள ஃபோன் இந்த நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் அதில் மட்டும் இந்த ஒரு செட்டிங்ஸை இது பண்ணலாம். அப்புறம் நான் இப்போ லோவுக்கு சொன்னது அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் இப்போ சொல்லியிருப்பேன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆடியோ பேலன்ஸ்லாம் தொட்டுறாதீங்க. ஆடியோ பேலன்ஸ்லாம் உங்களுக்கு இதாகாது, உங்களுக்கு இதாகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க சேவ் மணி சேவ் மணி ஐ நீட் ஆமோ கோ பாருங்க. ஓகே கைஸ். ஸோ லாபி வேணும் ஆனில் வச்சுக்கோங்க. நீங்கள் முக்கியமாக இந்த ஏன் தெரியுமா உங்களுக்கு லோ மொபைல் எப்படி சொல்கிறது, கம்மியான ரேமில் உள்ளதான் எப்படி தெரியுமா உங்களுக்கு இதாகுது, லேக் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு ஃபோனுக்கு இந்த ஒரு பவரு இல்லைன்னா அந்த கேமோட அந்த ஒரு ஹை ரேஸ் உங்களுக்கு தாங்காது. ஹை ரேஸ்னால் அந்த கேமோட அந்த கேம் இப்போ எவ்வளோ ஜிபி இருக்குதோ அவ்வளோ ஜிபி அந்த ஃபோனில் தாங்குகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் இதே மீடியமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெக்கு கொஞ்சம் தான் ஆகுனா இப்போ சொன்னதில் சுத்தமாக ஆகாது. வேணால் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ நீங்கள் லாங்குவேஜே மாற்றவே வேணாம். யாராச்சும் ஹிந்தியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியாட்டி நான் உங்களுக்கு டப்பிங் பண்ணி வேணால் போகிறேன், அதான் பண்ண முடியும்.
ஸோ இது வேணால் நீ இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, அப்படி தான் நமக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் டெய்லி எடுத்து வீடியோ போடுறேன் காய்ஸ், உங்களுக்காக தான் காய்ஸ் போடுறேன், தயவு செஞ்சு இது பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், நீ இன்னும் யூடியூப் பார்த்து தான் கற்றுட்டு வந்திருக்க மண்டபையிலேருந்தீங்க. சத்தியமாக அதெல்லாம் என்னோட செட்டிங்ஸ் தான், பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்வைப் பண்ணுன்னா ஒரு பட்டனை தொட்டு தான் ஸ்வைப் பண்ணணும். முதல்ல நீங்கள் இது இருக்குல்ல, இங்கே தொடரும் பாருங்கள், ரைட் சைடு கன்னை பிடிச்சி இதோ இப்போ நான் பிஸ்தலும் இது எப்படி பண்ணுறேன்னா இது மேலே போய் இது மேலே போயிட்டு இப்போ வந்துட்டு அதே பண்ணிவிட்டு இந்த ஒரு பட்டன் அப்போ கொடுக்காது. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கன்று கைட்டு அடிச்சுட்டு மறுபடியும் எடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய் பாய், டாட்டா, see you later. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க காய்ஸ். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நான் உங்கள் ஒயிட் ஆஃப் சிக். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் யாருமே இல்லை, உங்களுக்காக டெய்லி எடுத்து வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிள்ளையா நினச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அப்போனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு தெரியும். ஓகே guys, ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்டு போயிட்டோம். நம்ம வீடியோ போடுறோம், லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வீடியோ ஒரு வேலை பிடிக்கலையா, யாருக்குமே போக மாட்டேங்கிறான்னு தெரியல காய்ஸ். ஸோ அதான் காய்ஸ், ஸோ பாய் பாய். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் ஸ்பெஷல் சிஸ்டம். பாய் பாய், தேங்க்யூ. Okay guys. Oh man, I should have finished those deep fried chicken wings from last night. So பார்த்தீங்கன்னா guys, இந்த SRM ID இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்கள் SRM ID காட்டுறேன். இது என்னோடய ஃப்ரெண்டு 4 years ஓல்டு. ஸோ இவரோட ஐடி வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே guys, AWM கிங்கில் ஆகுது 4 years. இவர் மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயரு. நானும் தாங்க 4 year பிளேயர். ஆனால் அந்த பழைய ஐடி போயிட்டு காய்ஸ், கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் காய்ஸ், கஷ்டமாக இருக்குது, சொல்லவே அழுவையாக இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்ஸ் ப்ளீஸ். காலில் உள்ளவங்களுக்காக தான் கைஸ் எல்லா வீடியோவும் கஷ்டப்பட்டு போடுறேன். மறக்காமல் லைக்ஸ். பை பை, தேங்க்ஸ்.